டிஎம்கே டிவிக்கேன்னு அரசியல் சூழ்ச்சிகளை மட்டுமே எல்லாரும் பேசுறீங்களே, பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் மறந்துட்டீங்க அப்படின்னு இந்த ஒரு குறிப்பிட்ட கேள்வி எல்லாரும் கேக்குறீங்களே. மக்களை பத்தி தானே பேசணும். சரி பேசுறேன், நல்லா கேளுங்க. நேற்றைய தினம் எண்ணூர் அனல்மின் நிலையத்துல சாரம் சரிந்து 9 உயிர்கள் பலியாகி இருக்குது. இதை ஏங்க சின்ன முதலாளி துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு வந்து பார்க்கல? ஆஸ்கார் நாயகன் அன்பில் மகேஷ் பர்ஃபார்ம் பண்ண ஏங்க இங்க வரல? சினிமா பிரபலங்கள் ஏன் இரங்கலை தெரிவிக்கல? பரபரப்பு சூழல் ஏன் ஏற்படல? முதலமைச்சர் உடனே இல்ல, இப்ப வரைக்கும் போய் அவங்கள பார்க்கவே இல்ல. நியூஸை டிபேட் பண்ண 10 லட்சம் தரேன்னு அறிக்கையை விடுறாரு. அப்ப இந்த 9 உயிருக்கு மதிப்பு இல்லையாங்க? இவங்களும் மனுஷங்க தானே. சினிமா பிரபலங்களே விஜய் மீது வன்மத்தை காட்டிக் கொண்டிருக்கும் காட்டு மிராண்டிங்களே, இப்ப எங்க போனீங்க நீங்க? இப்ப புரியுதா? The Karur issue did not happen by accident. DMK master plan is running here. தற்போது NDA விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. பட் CBI விசாரணை கண்டிப்பா எங்களுக்கு வேண்டுங்க. மக்களோட வலியை புரிஞ்சிக்காம நாங்க இல்ல, தளபதி விஜய் அவர்கள் அவங்கள போய் சந்திச்ச பிறகுதான் அரசியல் அடுத்த ஸ்டெப்பே எடுப்பாரு. சோ தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், கடைசியில் தர்மமே வெல்லும். தர்மமே வெல்லும் அப்படின்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க, தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும். ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும்.